எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் எபிசோட்ல சாமக்கோடாங்கி அந்த மைய கொடுத்து அனுப்புனாரு அப்படின்னு நம்ம ஒரு கதையை பார்த்தோங்க. சாமக்கோடாங்கியோட காம வெறியில அந்த பெண்ணுக்கு என்ன நேர்ந்தது, அவங்க குடும்பம் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சாங்க அப்படிங்கிறத இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இது மாயாவோட மாய கதைகள். வாங்க எபிசோட்ஸ்குள்ள போலாம். அன்னைக்கு ராத்திரி எல்லா பொருட்களையுமே எடுத்துட்டு வந்து சுஜித்ராவோட கணவர்கிட்ட கொடுக்குறாருங்க. உன்னோட மனைவிய சுத்தமா குளிக்க சொல்லிட்டு வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு இந்த பொம்மைய உங்களுடைய பூஜை அறைக்கு மேல வச்சு நான் கொடுத்த அந்த மைய உன் மனைவியோட தலையில தடவிக்கிட்டு பூஜைய பண்ண சொல்லு. நான் சொல்ற 4 மந்திரங்களை சொல்ல சொல்லு அப்படின்னு தெளிவா சொல்லி அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே அவருடைய கணவர்கிட்ட கொடுக்குறாரு. ராகவனும் எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்து தன்னுடைய மனைவி சுஜித்ரா கிட்ட கொடுக்குறாருங்க. இன்னைக்கு ராத்திரி சொன்ன மாதிரி எல்லாமே சுத்தப்படுத்திட்டு நீயும் குளிச்சுட்டு இந்த பொம்மைய பூஜை அறைக்கு மேல வச்சு ஒரு சில வழிபாடுகளை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. என்னதான் இப்படி தன்னுடைய கணவர் சொன்னாலுமே சுஜித்ராவோட மனசுல ஒரு பயம் இருக்குங்க. தன்னோட கணவர் சொல்லி கொடுத்த ஒரு சில மந்திரங்களையும் தன்னோட கையால ஒரு ஊசியால குத்தி ஒரு சொட்டு ரத்தத்தையும் விட்டு அந்த பொம்மைக்கு அன்னைக்கு பூஜை சிறப்பா முடியுதுங்க. முதல் வாரம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரத்துக்கு சாமக்கோடாங்கி ஒரு சில பொருட்களையும் கொடுத்து அனுப்புறாருங்க. ஒரு வாரம் முடிந்த கையோடு அடுத்த வாரம் பூஜை இதே மாதிரி இந்த மைய தடவிக்கிட்டு உன்னுடைய மனைவியை செய்ய சொல்லு அப்படின்னு சாமக்கோடாங்கி சொல்றாரு. அவர் சொன்னதையும் கேட்டுக்கிட்டு 2வது வாரத்துக்கான பூஜையும் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நடக்குதுங்க. அதே மாதிரி சுஜித்ரா தன்னோட கையில ஒரு சொட்டு ரத்தத்தை விட்டு ஒரு சில மந்திரங்களையும் சொல்லி இவங்க பூஜையை முடிச்சுட்டு 2வது வாரம் பூஜை நல்லபடியா முடிஞ்சு சுஜித்ரனும் ராகவனும் தனித்தனியா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 12 மணி நேரம் முடிஞ்சு தோராயமா ஒரு 1 மணி அளவுல அந்த பெண் எழுந்து உட்கார ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ராகவன் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சுஜித்ரா தானா எழுந்து அந்த ஊருக்கு எல்லைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சுடுகாட்டுக்கு நேரா நடந்து போறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே அறியாம நடந்து போறாங்கங்க. கொஞ்ச தூரம் நடந்து போனதும் அந்த சாமக்கோடாங்கி நின்னுக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்ததுமே இவங்க அவருக்கு சிரிக்கிற விதமா பார்த்து சிரிக்கிறாங்க. உடனே வா அப்படின்னு சொன்னதும் இவரு போட்டு வச்சிருந்த ஒரு மந்திர கோட்டுக்குள்ள போய் சுஜித்ரா உட்கார்றாங்க. கொஞ்ச நேரத்துக்குலாம் உட்கார்ந்ததுமே சுஜித்ராவை எழுந்து போ அப்படின்னு சொன்னதுமே சுஜித்ரா எழுந்து தன்னோட வீட்டுக்கு நேரா வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. மறுநாள் காலையில எழுந்ததுமே ராகவன் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு சாமியாரை பார்க்க போறாருங்க. சாமக்கோடாங்கி நேத்து நல்லபடியா பூஜை முடிஞ்சுதா அப்படின்னு கேட்கும்போது நல்லபடியா முடிஞ்சுது அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வாரமும் நீ செஞ்சிட்டா உனக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு சாமக்கோடாங்கி சொல்லி ராகவனை அனுப்புறாருங்க. இதே மாதிரி நாட்கள் போக போக அடுத்த வார பூஜைக்கான நாளும் வருது. திங்கட்கிழமை நைட்டு போய் சாமக்கோடாங்கிய ராகவன் பாக்குறாரு. அதுக்கு சாமக்கோடாங்கி இந்த வாரம் முடிஞ்சதுன்னா உன்னுடைய பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடும். தன்னம்பிக்கையா இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி பூஜையை மட்டும் கண்டிப்பா பண்ணிடு அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டதுமே ராகவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியலங்க. அடுத்த வார செவ்வாய்க்கிழமைக்காக இவர் காத்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அந்த நாளும் வந்தது. அதுக்கு முன்னாடி நாள் ராத்திரி போய் சாமக்கோடாங்கிய பார்த்து இவரு எல்லா பூஜை பொருட்களையுமே வாங்கிட்டு வந்துடுறாருங்க. மறுநாள் செவ்வாய்க்கிழமை ராத்திரி அந்த பொருட்களை வச்சு அதே மாதிரி 2 வாரம் செஞ்ச மாதிரி அவங்க மனைவி செய்றாங்க. செஞ்சு முடிச்சதுமே அவங்க ஊருக்குள்ள ஏதோ ஒரு இழவு ஒண்ணு ஏற்படுது. அப்பெல்லாம் கிராமங்கள்ல யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா சினிமா மாதிரி திரை கட்டி போடுறது வழக்கமா இருக்கும். இப்படி போடும்போது அவங்க மனைவி சுஜித்ரா கணவர்கிட்ட சொல்றாங்க, சினிமா மாதிரி திரை கட்டி போட்டிருக்காங்க, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு. பூஜையை நல்லபடியா முடிச்சிரு, நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு 2 பேரும் முடிவு பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.